வணக்கம் உறவே. மகள் வீட்டுக்கு மைசூருக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தெரு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீடுக்கு மரங்கள் இல்லாத வீடே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வழக்கமாக போய் பிள்ளைகிட்ட பேசுறது எப்படி படிக்கிறீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். விசாரிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல சிறப்பாக படிக்கிறாங்க. இதை நம்ம சும்மா இருக்கலாமா? அப்படி நேராக வந்து எங்கள் துணைவியார்கிட்ட அதை சொல்லலான்ட்டு வந்தேன். சொல்லுமா. பிள்ளைகள்கிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்க தெருவில். ஆமா, நம்ம வழக்கமா என்ன பேசுவோம், பிள்ளை படிக்கிறியாப்பா, எப்படிப்பா படிக்கிற, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படின்னு பேசிட்டு அதை தான் போய் பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க. பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசு வேலையில் இருக்காங்க, தனியார் வேலையில் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா காலையில் விளையாடுறாங்க. நான் நேரத்துலேருந்து பார்க்குறேன், காலையில் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, அப்புறம் என்னடானா போயிடுறாங்க, நான் படிக்க போகிறேன் அப்படின்றாங்க, அப்புறம் மாலையில் கொஞ்சம் விளையாடுறாங்க. இதை மாதிரி திட்டமிட்டு டைம் டேபிள் போட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கி எல்லா மதிப்பெண் என்னன்னா யாருமே 80க்கு குறைவாக இல்லை, எல்லாமே 96. ஒரு பாப்பா சொல்கிறாங்க 96. இப்போ இது மாதிரி நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான நகரங்களில் படித்த நகரங்களில் இருக்கிற குழந்தைகள்லாம் இப்படி பின்புலம் வந்து படித்தவர்களாக இருக்கிறனால அவங்க எல்லாம் படித்து போயிடுறாங்க. நமக்கு தேவை வந்து நம்ம கிராமத்து பிள்ளைங்க படிக்கணும். இதே மாதிரி கிராமத்து பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே? ஆமா, நம்ம தமிழக அரசும் அதுதான் நினைக்குது. அதனாலதான் நான் முதல்வன் என்னென்னமோ திட்டம் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மாதாந்திர தொகையெல்லாம் 1000 ரூபாய் தர்றாங்க. இந்த வருஷம் பொது தேர்வுல கெமிஸ்ட்ரி பாடத்துல 100க்கு 100 நிறைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அதை ஏத்துக்க முடியாம கல்வி அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க நிருபர்களே, அது எப்படி முடியும்? நாம பாராட்டிக்கிறது இல்ல, நம்மள்ட்ட ஒரு வெற்றி கிடைச்சா கூட அதை வந்து விமர்சன பார்வையோட பாக்குற மாதிரி இருக்கு. அதனால விசாரணை கமிஷன் அமைச்சு எல்லாம் விசாரிச்சு அது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை, கொஸ்டின் பேப்பர் லீக் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இதை திருப்பியும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு ஒருவேளை இது ஃபுல்லாவே சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா இருந்ததுன்னா தமிழகம் முழுசும் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இதை கொண்டு வரலான்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்ச பின்பலத்தோட இருக்கிறாங்க. அரசு பள்ளியில பொதுவா கிராம பகுதியில வறுமையில இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் சிறப்பா வர்றாங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்காங்கிறது நம்ம உதாரணமா இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு எப்பவுமே எதுலையுமே முன்னுதாரணமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.